land civil. Index properties of soil. Index properties of soil எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சாயிலை கிளாசிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது கிராவல், சில்ட், சாண்ட், வெல் கிரேடட், இந்த மாதிரிலாம் கிளாசிஃபிகேஷன் நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி சாயிலை வந்து கிளாசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. சாயில் கிரெயின் ப்ராப்பர்ட்டிஸ், சாயில் அக்ரிகேட் ப்ராப்பர்ட்டிஸ். சாயில் கிரெயின் ப்ராப்பர்ட்டிஸ்னால் சாயிலில் இருக்கக்கூடிய தனித்தனி கிரெயின்ஸ், ஒவ்வொரு பார்ட்டிக்கிள், அந்த பார்ட்டிக்கிளோட ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கிறதா சாயில் கிரெயின் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சாயில் கிரெயினோட ஷேப்பு, சைஸு, இதை பற்றி படிக்கிறதா சாயில் கிரெயின் ப்ராப்பர்ட்டிஸ். சாயில் அக்ரிகேட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் சாயிலை டோட்டலாக ஒரு சாம்பிள், அந்த சாம்பிளோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ரிலேட்டிவ் டென்சிட்டி, இந்த மாதிரி தான் வந்து சாயில் அக்ரிகேட் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு grain size distribution. Percentage of various sizes of soil grain present in a soil sample. அதாவது ஒரு சாயில் சாம்பிள் எடுத்தோன்னா அதில் எவ்வளவு பர்சன்டேஜ் கிளே இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் சில்ட் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிறது தான் கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பேர் தான் சீவ் அனாலிசிஸ். ஸோ இந்த டயக்ராமில் இருக்குல்ல, இதுதான் சீவ். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சீவ்ஸை வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்கும், ஒயர் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்கும், ஸ்கொயர் ஓப்பனிங்ஸ் இருக்கும். இதில் இந்த ஸ்கொயர் ஓப்பனிங்ஸோட சைஸ் தான் வந்து அந்த சீவோட நேம். இப்போது இந்த டாப்பில் இருக்கிறது வந்து 80 mm சீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஸ்கொயர் ஓப்பனிங் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் அங்கே தனியாக வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்கொயர் ஓப்பனிங் வந்து இந்த ஸ்கொயரோட சைடு இருக்குல்ல, ஒரு சைடு வந்து 4.75 mm இருக்கும். ஸோ அப்போ அது வந்து 4.75 mm சீவ். நெக்ஸ்ட்டு வந்து 2 mm சீவ், 1 mm சீவ். அப்போ 2 mm சீவ்னா இந்த ஸ்கொயர், இந்த ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து 2 mm இருக்கும். ஸோ இதுதான் வந்து சீவ் அனாலிசிஸ். ஸோ சீவ் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த சீவ் அனாலிசிஸில் ரெண்டு இருக்குது. கோர்ஸ் சீவ் அனாலிசிஸ், ஃபைன் சீவ் அனாலிசிஸ். கோர்ஸ் சீவ் அனாலிசிஸ்னால் கோர்ஸ் சாண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். கோர்ஸ் சாண்டுனா சாண்ட் அண்ட் கிராவல். ஃபைன் சீவ் அனாலிசிஸ் வந்து சாண்டுக்கும் கிளேக்கும் சில்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். கோர்ஸ் சீவ் அனாலிசிஸில் 80 mm, 20 mm, 10 mm அண்ட் 4.75 mm இந்த 4 சீவ் இருக்கும். 4 சீவ் யூஸ் பண்ணுவோம். ஃபைன் சீவ் அனாலிசிஸில் 2 mm, 1 mm, 600 micron, 425 இந்த மாதிரி 7 டைப் ஆஃப் சீவ், 7 சீவ் இருக்கும். 7 சீவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? 1 மைக்ரான்னா 10⁻⁻6 மீட்டர். ஸோ அதுக்கு இப்போ வந்து 75 மைக்ரான் வரைக்கும் நம்ம சீவ் அனாலிசிஸில் பண்ணலாம். பாட்டம் மோஸ்ட் சைஸ் வந்து 75 மைக்ரான். ஸோ அதையும் விட இப்போ சாயிலோட சைஸ் ஸ்மாலராக இருந்துச்சுன்னா லெஸ் தேன் 75 மைக்ரான் வந்து செடிமெண்டேஷன் அனாலிசிஸ்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சீவ் அனாலிசிஸோட ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீவை எடுத்து வச்சுப்போம். இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி சீவை வந்து எடுத்து வச்சுட்டு டாப்பில் இருந்து நம்ம சாயில் சாம்பிள் ஒரு நோன் வெயிட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கிராம் சாயிலை வந்து மேலேருந்து கொட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதை வந்து ஷேக் பண்ணுவோம். ஷேக்கிங் யூஸ் மெக்கானிக்கல் ஷேக்கர் மாதிரி ஒரு மிஷின் இருக்கும், அதில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஷேக் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு சீவ்லையும் பார்த்தீங்கன்னா சாயில் வந்து ஒவ்வொரு சீவ்லையும் தனித்தனியாக சாயில் ரீட்டைன் ஆகிருக்கும். பாட்டமில் பேன் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு சீவையும் தனித்தனியாக எடுப்போம். ஒவ்வொரு சீவில் இருக்கிற சாயிலையும் இந்த மாதிரி வெயிட் மெஷர் பண்ணுவோம் தனித்தனியாக. இப்போ வந்து 80 mm சீவில் இருக்கக்கூடிய எவ்வளோ சாயில் இருக்குது, 20 mm சீவில் எவ்வளோ சாயில் இருக்குன்னு தனித்தனியாக அதோட வெயிட்டை மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். பெர்சன்டேஜ் ரீட்ரெயின்ட் ஆன பர்டிகுலர் சீவ், ஒரு பர்டிகுலர் சீவில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் சாயில் இருக்குது, வெயிட் ஆஃப் த சாயில் ரீட்டைன்ட் ஆன் தட் சீவ் டிவைடட் பை டோட்டல் வெயிட். இப்போது 80 mm சீவ் இருக்குது. 80 mm சீவில் எவ்வளவு சாயில் இருக்குது டிவைடட் பை டோட்டல் வெயிட்டு. டோட்டலாக நம்ம 500 கிராம் அசியூம் பண்ணோம்ல, அதையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் ரீட்டைன்ட் ஆனால் பர்டிகுலர் சீவ். அதே மாதிரி 20 mm சீவில் வந்து எவ்வளோ சாயில் ரீட்டைன் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ 4 சீவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சீவ்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் ரீட்டைன் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ரீட்டைன்ட்னா சம் ஆஃப் பர்சன்டேஜ் ரீட்டைன்ட் on all sieves of larger sizes and percentage retained on that particular sieve. So cumulative percentage retained on 80 mm sieve na 80 mm sieve la evlo percentage retain ஆயிருக்கு அப்படினு கண்டுபிடிச்சோம்ல ஃபர்ஸ்ட்.
ப்ளஸ் அதை விட லார்ஜர் சைஸ் ஆஃப் சீவ் அதுலேயும் ரீட்டைன் ஆகுது. இப்போ 80 mm மேலே எதுவுமே இல்லை, ஸோ அதே சேம் வேல்யூ வரும். இப்போ 20 mm சீவில் குமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் ரீட்டைன்ட்னா 20 mm சீவில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ரீட்டைன்ட் ப்ளஸ் 80 mm சீவில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ரீட்டைன்ட். இப்போ நெக்ஸ்ட்டு 10 mm சீவில் எவ்வளோ குமுலேட்டிவ் ரீட்டைன்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 10 mm ப்ளஸ் 20 ப்ளஸ் 80. அதே மாதிரி 4.75 எவ்வளோ குமுலேட்டிவ் ரீட்டைன்ட்னா 4.75 ப்ளஸ் 10 ப்ளஸ் 20 ப்ளஸ் 80. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு சீவுக்கும் வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பெர்சன்டேஜ் ஃபைனர் தேன் த சீவ் அல்லது பாசிங் த்ரோ அப்படின்றோம். இப்போது பெர்சன்டேஜ் ஃபைனர் தேன் 80 mm சீவ்னா 80 mm சீவை விட 80 mm சீவில் ரீட்டைன் ஆகாமல் கீழே போகிற பார்ட்டிகிள்ஸ் அதுதான் வந்து பெர்சன்டேஜ் ஃபைனர் தேன் சீவ். பாசிங் த்ரோ 80 mm சீவை தாண்டி கீழே போகக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எவ்வளவு அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. அப்போ 100 மைனஸ் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ஆன் த 80 mm சீவ். இதை பண்ணால் உங்களுக்கு வந்து இதை தாண்டி போகக்கூடிய பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். ஓகேவா? பாசிங் த்ரோ த 80 mm சீவ் ஆர் பர்சன்டேஜ் ஃபைனர்னா அதை விட சின்னது. இப்போ 80 mm சீவை தாண்டி ஒரு பார்ட்டிகிள் போகுதுன்னா அது 80 mm விட லெஸராக இருக்கணும், அதுதான் பர்சன்டேஜ் ஃபைனர். ஓகேவா? இப்போ 80 mm சீவை விட ஃபைனர்னா 20 mm சீவ், 10 mm சீவ், 4 mm சீவ், இது எல்லாம் ரீட்டைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு 20 mm சீவை விட ஃபைனர்னா அதை தாண்டி கீழே போகிறது 100 மைனஸ் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ரீட்டைன்ட் ஆன் 20 mm சீவ். ஓகேவா? அதே மாதிரி பர்சன்டேஜ் ஃபைனர் தென் 10 mmனா 100 மைனஸ் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ரீட்டைன்ட் ஆன் 10 mm சீவ். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பர்சன்டேஜ் ஃபைனர் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு சீவுக்கும் பர்சன்டேஜ் ஃபைனர் கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் இந்த மாதிரி டேபிளில் போடுறோம். ஃபஸ்ட்டு சீவ் சைஸ் 4.75 mmல ரீட்டைன் ஆகிற சாயில் எவ்வளோ, மாஸ் ஆஃப் த சாயில் 54 grams வேறு சாயில் வந்து 4.75 mm சீவில் ரீட்டைன் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பெர்சன்டேஜ் மாஸ் ரீட்டைன்ட். இப்போ பெர்சன்டேஜ்னா 54 டிவைடட் பை டோட்டல் வெயிட் 500, 499 இருக்குது, 500 54 டிவைடட் பை 500 வந்து பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கிடச்சிடும், 10.8%. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் குமுலேட்டிவ்னா பெர்சன்டேஜ் ரீட்டைன்ட் ஆன் 4.75 ப்ளஸ் அதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா அது. இப்போ 4.75 தான் டாப் மோஸ்ட் சீவ், அதனால பெர்சன்டேஜ் குமுலேட்டிவ் வந்து 10.8 மட்டும். இப்போ 2 mm சீவில் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ்னா பெர்சன்டேஜ் ரீட்டைன்ட் ஆன் 2 mm ப்ளஸ் 4.75 mm. அப்போ 7 ப்ளஸ் 10.8 17.8. அதே மாதிரி நெக்ஸ்ட் சீவில் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் இந்த 3 இந்த 3 வேல்யூஸையும் ப்ளஸ் பண்ணி இங்கே எழுதுறோம். அதே மாதிரி வரிசையாக பெர்சன்டேஜ் குமுலேட்டிவ்னா அதுக்கு மேலே இருக்கிற எல்லா சீவில் ரீட்டைன் ஆன பெர்சன்டேஜையும் சேர்த்து எழுதுறது. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் பாசிங்னா 100 மைனஸ் பெர்சன்டேஜ் குமுலேட்டிவ், 100 மைனஸ் 10.8 89.2, 100 மைனஸ் 17.8. அது மாதிரி வேல்யூஸ் ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்ட்டிகிள் சைஸ்னா அந்த சீவோட சைஸ் தான் வந்து சீவோட நேம் 4.75 mm சீவ்னா அதோட பார்ட்டிகிள் சைஸ் வந்து 4.75 mm. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கிராஃப் போடுறோம். ஒய் ஆக்சிஸில் பர்சன்டேஜ் ஃபைனர் தேன், எக்ஸ் ஆக்சிஸில் பார்ட்டிகிள் சைஸ். ஓகேவா? இப்போ பார்ட்டிகிள் சைஸ் வந்து லெஸராக இருந்துச்சுன்னா கிளே சில்ட்டு, அப்படியே அதிகமாக ஆக சாண்டு கிராவல் கோபிள்ஸ் போல்டர்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த கிராஃப் ட்ரா பண்ணுறோம் பர்சன்டேஜ் ஃபைனர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து எல்லா சாயில் வழியாகவும் பாஸ் ஆகுது. கிளேலையும் இந்த கிராஃப் இருக்குது, சில்ட்லையும் இந்த கிராஃப் இருக்குது, சாண்ட்லையும் இருக்குது. ஓகேவா? கிராவல் கோபிள் எல்லா டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து வெல் கிரேடட் சாயில். ஓகேவா? வெல் கிரேடட்னா எல்லா டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸும் இருந்துச்சுன்னா வெல் கிரேடட். நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் சாயில் மட்டும்தான். இப்போ இந்த சாண்டுக்கும் கிராவலுக்கும் இடையில மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து புவர்லி கிரேடட் சாயில், அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் சாயில் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் நீங்கள் இது பார்த்தீங்கல்ல, இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளேயில் பாஸ் ஆகுது, சில்ட்டில் பாஸ் ஆகுது, சாண்டு பாஸ் ஆகுது, கிராவல். இது அது மாதிரி இல்லை, சாண்டு மட்டும்தான் இருக்குது. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா சாண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து புவர்லி கிரேடட் ஆர் யூனிஃபார்ம்லி கிரேடட். ஓகேவா? இப்போ இது புரியலன்னா இன்னொரு கிராஃப் இருக்குது, அதில் பாருங்கள். இப்போது அதே கிராஃபை வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது பாட்டமில் வந்து பார்ட்டிகிள் சைஸு, இதில் வந்து பர்சன்டேஜ் ஃபைனர் ஆர் பர்சன்டேஜ் பாசிங் த்ரோ.
இப்போ இந்த கிராஃபை ட்ரா பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் சாயில் வழியாகவும் இந்த கிராஃப் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து வெல் கிரேடட். இப்போ இந்த கிராஃப் வந்து ஸ்டீப்பாக இருக்குது. ஒரே ஒரு சைஸ் ஆஃப் சாயில் மட்டும் இருந்துச்சுன்னா புவர்லி கிரேடட் ஆர் யூனிஃபார்ம்லி கிரேடட். இப்போது இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கிராஃபு. இந்த இடத்துல சாயிலே இல்லை, இந்த டைப் ஆஃப் சாயிலே இல்லைன்னா, இப்போது இந்த இடத்துல சாண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஹாரிசாண்டலாக இருக்குன்னா இந்த சாண்டே இல்லை, ஒரு டைப் ஆஃப் சாயில் இல்லைன்னா அதை வந்து கேப் கிரேடட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது D30னா ஒரு டயாமீட்டர், D60னா ஒரு டயாமீட்டர். இந்த டயாவை விட கம்மியான பார்ட்டிகிள் 60% பார்ட்டிகிள்ஸ் இந்த டயாவை விட கம்மியாக இருக்கும். அதுதான் அதோட மெயின். D60னா 60% ஃபைனர் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அந்த டயாவை விட 60% பார்ட்டிகிள்ஸ் ஃபைனராக இருக்கும். இப்போ D30னா இந்த டயாமீட்டரை விட 30% பார்ட்டிகிள் ஃபைனராக இருக்கும். நீங்கள் ஒரு சாயில் சாம்பிளை வச்சு தான் இந்த கிராஃப் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ அந்த சாம்பிளில் வச்சு தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? D10ன்றது 10% பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த டயாமீட்டரை விட ஸ்மாலராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மூணு இதுவும் தெரிஞ்சிருக்கணும். D10னா என்ன, D30னா என்ன, D60னா என்ன. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டினா D60/D10. Coefficient of curvature CC equal to D30 square divided by D10 into D60. ஸோ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சோம்னா CC வேல்யூ 1 to 3 குள்ளே இருந்துச்சுன்னா that is well graded soil. well graded soilனா எல்லா டைப் ஆஃப் சாயிலும் அதுக்குள்ளே இருக்கும். சாண்டு, சில்ட்டு, கிராவல் எல்லாமே அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா well graded soil. CU greater than 4 இருந்துச்சுன்னா கிராவல், CU greater than 6 இருந்துச்சுன்னா sand. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செடிமெண்டேஷன் அனாலிசிஸ். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். சீவ் அனாலிசிஸ் வந்து 80 mm to 75 மைக்ரான் அதுக்குள்ளே இருக்கிற சாயில் பார்ட்டிகிள்ஸை தான் வந்து நம்ம சீவ் அனாலிசிஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதை விட 75 மைக்ரானை விட சாயில் கிரைன்ஸ் வந்து லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா நம்ம செடிமெண்டேஷன் அனாலிசிஸ்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் வந்து ஸ்டோக்ஸ் லாவை பேஸ் பண்ணி இருக்கும். ஸ்டோக்ஸ் லான்னு என்னென்னா, ஒரு ஜாரில் வந்து சாயில் கிரெயினை போடுறோம். அப்போ அந்த கிரெயின் வந்து அப்படியே கீழே போகும். ஸோ அந்த வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறோம். அந்த வெலாசிட்டியை வச்சு டயாமீட்டரை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் ஸ்டோக்ஸ் லா. இந்த ஸ்டோக்ஸ் லா வச்சு நம்ம எந்த பார்ட்டிகிள் சைஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா 0.2 mm to 0.0002 mm இந்த ரேஞ்ச் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோக்ஸ் லா வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஸ்டோக்ஸ் லாவுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, அதில் வந்து ஸ்பெரிக்கல் பார்ட்டிகிள்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பட் நமக்கு வந்து எல்லா பார்ட்டிகிள்ஸும் ஸ்பெரிக்கலாக இருக்காது. அதுக்கப்புறம் இன்ஃபினைட் எக்ஸ்டெண்ட்டாக இருக்கணும். ஜார்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான், பட் நம்மளுக்கு வந்து இன்ஃபினைட் எக்ஸ்டெண்ட்டாக இருக்கணும். அதேமாரி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ நிறைய பார்ட்டிகிள் இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டிகிளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். பட் நம்ம வந்து ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்ளாக் ஃபார்மேஷன். நம்ம ஒரு பார்ட்டிகிள் வந்து கீழே வரக்கூடிய வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். பட் வந்து நார்மலாக ஒரு சாயில் சாம்பிளை போடுறோன்னா அது 4-5 பார்ட்டிகிள் சேர்ந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். 4-5 பார்ட்டிகிள் சேர்றத ஃப்ளாக்னு சொல்லுவோம், ஃப்ளாக் ஃபார்மேஷன். ஸோ அந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ். இந்த மாதிரி 75 மைக்ரானை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதோட அது என்ன டைப் ஆஃப் சாயில்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ். அதான் ஃபைன் கிரைன் நம்ம பார்த்தோம்ல, லெஸ் தேன் 75 மைக்ரான், சில்ட் அண்ட் கிளே. ஸோ இந்த ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸில் ரெண்டு டெக்னிக் இருக்குது. ஹைட்ரோமீட்டர் மெத்தட் ஆர் த பிப்பெட் மெத்தட்.